இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒய் யூ கான்ட் டூ வாட் யூ ஷுட் டூ. அதாவது நீங்கள் பண்ணணும், நீங்கள் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களால் அதை பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் சொல்லலாம். சில பேர் இப்போ இன்ஜினியரிங் படிப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். நான் எடுத்திருக்கேன், இதை நான் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், என்ஜாய்மெண்ட்லாம் இருக்கணும் தான். இருந்தாலுமே நான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்களால பண்ண முடியாது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். காரணம் தெரிஞ்சிட்டாலே உங்களால் அதிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துட முடியும் இல்லையா? ஸோ என்னென்ன ரீசன் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற ரீசன் வந்து ப்ரியாரிட்டி. அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். அதாவது உங்களுக்கு அந்த விஷயத்தெல்லாம் செய்யணும், இப்போ படிப்பு இருக்குன்னா நான் அதை படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அடுத்தடுத்து அந்த நீங்கள் படிக்க போகிற படிப்பு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இல்லை நீங்கள் உழைக்கிற ஒரு ஆளாக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கான உழைப்பு நல்லபடியாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சால் தான் உங்களால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு தெரியும் தெரியும் உங்களுக்கே. ஆனால் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஸ்டடீஸ்க்கோ இல்லை உங்களோட ப்ரொஃபஷனலுக்கோ கொடுக்குற ஒரு ப்ரியாரிட்டியை விட மற்றபடி இருக்கும்ல, இந்த சோஷியல் மீடியா இல்லை என்ஜாய்மெண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்டி, அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இது எங்கே போய் நிப்பாட்டும் அப்படின்னா, அந்த ப்ரியாரிட்டியை வந்து ஆக்சுவலாக நீங்கள் எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணுமோ அதை தாண்டி வேற ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களை ப்ரியாரிட்டி பண்ணிடும். உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ படிக்கிறத தாண்டி மொபைலில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும் இல்லையா? அந்த டிஸ்ட்ராக்ஷன் அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணலை அப்படின்றது தான். அடுத்ததாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் ரிசல்ட். இது வந்து நீங்கள் ரிசல்ட்டை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. எந்த ஒரு ரிசல்ட் வந்தாலுமே அதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். அதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை, இல்லை இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்தில் தான் இதை மென்ஷன் பண்ணுறாங்க. இது உதாரணமாக ஒரு சினாரியோ சொல்கிறேன். இப்போ வந்து நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாமு, ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் படிக்கணும். ஆனால் அது கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணுன்றது உங்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த கொஸ்டின் வந்து நாளைக்கு வருமா வராதா அப்படின்றது தெரியல. ஸோ இது வந்தால் என்ன பண்ணுறது, சப்போஸ் வரலாட்டி என்ன பண்ணுறது, நம்ம இதை படித்து வேஸ்ட் ஆயிருமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் இல்லையா? அந்த அதுதான் ஃபியர் ஆஃப் ரிசல்ட் அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கான ஒரு வேலையை, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்கிறதுலேருந்து தள்ளி போடும். அடுத்ததாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாட் செட்டிங் டெட்லைன்ஸ். ஒரு விஷயத்த நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு உங்களை நீங்களே புஷ் பண்ணாத வரைக்கும், உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லாத அதே நேரத்தில் நீங்கள் செஞ்சே ஆக வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்த உங்களால் செய்ய முடியாது. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் கடைசி வரையாக நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதை கண்டிப்பாக முடிப்பீங்களா அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியாது. ஸோ டெட்லைன் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். முதல் விஷயம் டெட்லைன் செட் பண்ணுறதுல என்ன அப்படின்னா, அந்த இதை வந்து அந்த டயத்துக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படின்றது உங்களை தூண்டும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதை முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ரிலேட்டடாக, அதாவது நம்ம செஞ்சே ஆக வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதை செய்கிறதுக்கு அந்த விஷயமே உங்களை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் செஞ்சாக வேண்டிய விஷயங்கள் எது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களோ அதுக்கு எல்லாமே டெட்லைன் செட் பண்ணி பழகுங்க. அடுத்ததாக இருக்கிறது என்ன அப்படின்னா, போஸ்ட்பாண்டிங். இது வந்து கரெக்டாக சொல்லணும்னா, முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கும் ஓரளவு லிங்க் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம படிப்போம் படிப்போம் அப்படின்ட்டு கடைசி நாள் தான் நம்ம ஓப்பன் பண்ணி படிப்போம் இல்லையா, ஸ்கூல் டேஸ்லாம். அதுதான் அது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. ஸோ நீங்கள் போஸ்ட்பான் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை சரியான நேரத்தில் பண்ணாமல் இருக்கிறது தான். அப்படி பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ண வேண்டிய வேலையும் சேர்ந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு டைமிங்கில் வந்து உங்கள் மேலே நீங்களே அதிகமான ப்ரெஷரை ஏற்றிக்க வரையான ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த ப்ரெஷர் வந்து நீங்கள் செய்கிற வேலையையும் உருப்படியாக பண்ண விடுமா அப்படின்றதும் கொஸ்டின் மார்க் தான். இதுவும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாமல் தடுக்கும். அடுத்ததாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இக்னரன்ஸ், அதாவது அறியாமை. இதை எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும், அதை அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து உங்களோட செல்ஃப் லிமிட் இல்லை செல்ஃப் பிலீஃப் அப்படின்ற 2 விஷயம் இருக்குது. என்னென்னா, இதை என்னால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு தெரியலை. அப்படியே பண்ண முடிஞ்சாலுமே என்கிட்ட இருக்கிற ஆக்சசரிஸாக இருக்கட்டும்,
இல்லை என்கிட்ட இருக்கிற ஒரு அசட்ஸாக இருக்கட்டும், என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு இந்த விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு டவுட்டு. ஸோ இது வந்து உண்மையிலேயே தாண்ட இருக்கிறத வச்சுட்டு எல்லாத்தையும் ஆரம்பிச்சு போனவங்க தான் இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய இடத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சினிமாட்டிக்கா ஒரு சீன் சொல்றேனே, சூரரை போற்று படத்துல கையில 8,000மோ எவ்வளவோ தான் இருக்கும். ஆனா ஒரு ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கனவு. அவர் வந்து 8,000 வச்சு நான் ஆரம்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாருன்னா, இன்ன வரைய ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியாது இல்லையா? ஸோ இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. உங்கள நீங்களே இதான் என்னால முடியும் அப்படின்ட்டு தயவு செஞ்சு உங்கள நீங்களே லிமிட் பண்ணிக்காதீங்க. அடுத்ததா இருக்கிற விஷயம் வந்து சீக்கிங் வேலிடேஷன். அதாவது எந்த ஒரு வேலையுமே நீங்க பார்க்குறீங்க அப்புட்ன்னா, யாராவது உங்கள பார்த்துக்கிட்டே இருந்தா தான் நான் பண்ணுவேன். இல்ல உங்களுக்கு ஒரு வேலிடேஷன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது. நான் இத பண்ணி முடிச்சுட்டேன் அப்புட்ன்னா, யாராவது என்ன பாராட்டுனா நல்லாருக்கும். அப்படின்ற மாதிரி ரொம்ப பேர் இயங்குற பெர்சன்லாம் இருக்காங்க. அந்த வேலிடேஷன் இருக்கிறது நான் தப்புன்னு சொல்லல. அந்த வேலிடேஷன் இருக்கட்டும். ஆனா, உங்களுக்கு நீங்களே அந்த வேலிடேஷன குடுத்துக்கோங்க. மத்தபடி இன்னொரு பெர்சன்ட்ட இருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்புட்ன்னா, ஆ ரியாலிட்டில சொல்லணும் அப்புட்ன்னா, உங்கள பாராட்டுறத விட அவங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குது. ஸோ, அவங்க அவங்களோட இத தான் பார்க்கணும். அத விட்டுட்டு நம்மள வந்து பாராட்டிக் கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அவசியம் அவங்களுக்கு இல்ல. ஸோ, அந்த எக்ஸ்டர்னலா இருந்து வர்ற வேலிடேஷன வந்து நீங்க எதிர்பார்க்காம, உங்களோட நிம்மதிக்காக நீங்க ஒர்க் பண்ணவோ, இல்ல படிக்கவோ ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த கரெக்ட்டான நேரத்துல சரியா செஞ்சு முடிப்பீங்க. அப்படின்ட்டு சொல்லிட்டு, இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு விஷயத்துல வந்து உங்கள சந்திக்கிறேன்.